बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अस्सलाम वालेकुम अल्लाह रसूल अस्सलाम वालेकुम काले शाह पीर मस्तान वली साहब सरकार, हम तमाम भाई बहनों की तरफ से सलाम पहुंचाते हुए मेरे भाई मेरे बहनों, आज मैं कसमू शरीफ आया हूं सरकार की ज़ियारत के लिए। मैं अंदर लेके जाता हूं, अभी भी ज़ियारत कर लीजिए। मैं तमिल स्पीक करता हूँ। எல்லாருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நான் கஸ்மூர் ஷெரீஃப் வந்திருக்கேன் பாபா பார்க்கறதுக்கு. இன்றைக்கி அமாவாசை வேறு. ஸோ மக்கள் ரொம்ப பேர் தெரியாது இன்றைக்கி நைட்டு ஸ்டார்ட் ஆகுது, நாளைக்கு தான் அமாவாசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 8:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அமாவாசை. இன்னிலேருந்து நாளைக்கு 6:15 வரைக்கும் அமாவாசை இருக்குது. வாங்க, நான் உள்ள தர்காவுக்கு போகிறேன், பாபாவோட சமாதியை காமிக்கிறேன். எல்லாம் பார்த்து பாபா கிட்ட வணங்குங்க. உங்கள் கோரிக்கை என்ன இருக்குது பாபா இறைவன்கிட்ட சொல்லி பூர்த்தி பண்ணுவார். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் அண்ணன் கரிமுல்லா பாய் உட்காந்துருக்காரு. பாபாவுக்கு விளக்கு போடுறவங்க விளக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க பாபாவுக்கு ஊதுவத்தி கொளுத்தி பாபா கிட்ட வைக்கிறாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு பாபாவுக்கு பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த பசங்க நல்லா பாபாவுக்கு வணங்கிட்டு இந்த ஊதுவத்தி வைக்கிறாங்க. பாபா எப்போ பார்த்தாலும் ஜெகஜோதியாக இருப்பார். எப்போ நம்ம எந்த டைமில் வந்தாலும் சரி பாபா எப்பவுமே ஒரு கலகலப்பாகவே இருப்பார். அவரோட சமாதி கூட ஜெகஜோதியாக இருக்கும். எப்பவுமே அந்த லைட்டிங் செட்டிங்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி ரொம்ப ஒரு சீர சிறப்பாக இருக்கும். அது பார்க்கறதுக்கே ரொம்ப மனசுக்கு ஒரு மன நிறைவு, மன அமைதி கிடைக்கும். அதே மாதிரி இங்கே கிர்லாண்டை வந்து உட்காந்து நம்ம என்ன குறை சொல்கிறாங்களோ அந்த பாபா நம்மளுக்கு கோரிக்கை பூர்த்தி பண்ணுறாரு. செய்வனை சில பேருக்கு சூனியம் வச்சிடுறாங்க, சில பேருக்கு பேய் பிடிச்சிருக்குது, ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கேஸ்லாம் பாவம். சில பேர் வந்து அன்கான்டேஷன் மென்டல் மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ டாக்டரால் க்யூர் பண்ண முடியாதெல்லாம் நம்ம பாபா பண்ணுறாரு. பாபா எங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய பொக்கிஷம். பாபா பற்றி நம்ம என்ன தான் சொன்னாலும் சரி எல்லாம் அவ்வளோ கம்மி தான். ஆனால் எங்கள் வேண்டுதல் வந்து இறைவன்கிட்ட வந்து எப்படி நம்ம சரணடைகிறோமோ அதே மாதிரி நம்ம வேண்டுதல் பண்ணிக்கின்னு இறைவனே நம்ம சரணடைஞ்சிட்டோம், நீ எங்களுக்கு துணையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாபா கிட்ட உட்காந்து நம்ம வேண்டுதல் பண்ணோம். அவர் இறைவன்கிட்ட சொல்லி எங்கள் கஷ்டத்தை நீக்கி அவர் பூர்த்தி பண்ணுவார். இன்னும் ஜனம் வரல, இனிமேல் தான் ஜனங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மக்கள்லாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நைட் ஆகும் மக்கள் ஏறுவாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு 6:30 மணி வரைக்கும் அமாவாசை இருக்குது.
ஸோ அதை நாளைக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இங்கே எல்லாம் நிற்க முடியாது. இந்த மாதிரி ஒரு என்னால் வீடியோ பிடிச்சி கூட போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த இடம் காலியாக இருக்குது. இப்போ நைட்டு கரெக்டாக 12 மணி ஆயிடுச்சுன்னா இங்கே ஜகஜகன்னு ஜனம் வந்துடும். ஸோ அவ்வளோ மக்கள் இங்கே வருவாங்க. இப்போ தான் இந்த இடம்லாம் சுத்தமாக இருக்குது பாருங்கள். இப்போ நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு இங்கே வரிசையாக க்யூவில் நிற்பாங்க. நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. இங்கே வந்து வேண்டுதல் பண்ணி தேங்காய் உடைப்பாங்க. இந்த இடம்லாம் இங்கெல்லாம் இடமே கிடைக்காது, அவ்வளோ பிஸியாக இருக்கும். இப்போ இந்த டைமில் பார்க்கறதுக்கு காலியாக இருக்குது. ஸோ நைட்டு இப்போ 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பாபாவோட டெக்கரேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பூவெல்லாம் வந்து அலங்காரம் பின்னிக்கிட்டு இருக்காங்க. பாபா பூஜை தண்ணி கோசம் இது வச்சுருக்காங்க. இந்த ட்ரம் பாபா தர்பாரை வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சுத்தம் பற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இஸ்மாயில் பாய் பாபா சேவகர். இந்த விளக்கெல்லாம் எல்லாம் கழுவி சுத்தம் படுத்தி வைப்பாங்க.
क्या काल शाफिर करम सरकार தர்பார் பந்த் करने का टाइम தர்பார் இப்போது க்ளோஸ் பண்ணுறாங்க எல்லா மக்களுக்கு வெளியே அனுப்புகிறாங்க ஸோ டைம் ஆயிடுச்சு இந்த யூனிட் வரும் அது யூனிட் அடி வரது அப்போ நீங்கள் அப்படி தான் பண்ணணும் கூடூரில் அப்படிதான் வந்து கூடூரில் இருக்கு இது வந்து யூனிட் வரும் அதே டீட்டில் யூனிட்டில் வந்துச்சு வந்து யூனிட்டில் போகலாம் யூனிட் டீட்டு தான் அதில் போகக்கூடாது அப்போ அப்போ எங்கேருந்தப்பா இருந்தாங்க ஒரு கூட்டம் ஒத்த கூட இல்லை காலையில் இப்போ வந்திருக்காங்க இல்லைண்ணா அந்த டைம் கரெக்டாக வந்து வச்சுருவோம் அந்த டைம் கரெக்டாக வந்து வச்சுருவோம் இந்த கல்யாணத்துக்கு இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளே இருக்க மாட்டாங்க கடைசி நேரத்தில் பார்த்தா ரிசல்ட்டில் பார்த்தா பந்தி ஓடும் டப்பு இடம் கிடைக்காது அவனை பொண்ணு போடுறேனே ஆள் வரல தாம இருக்கு அந்த மாதிரி இது இப்போ நாளைக்கு இன்னும் டைட்டாக இருக்கும் ரொம்ப பேர் தெரியாது நாளைக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் தெரியல அது ஆள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரும் மற்ற வீட்டில் யாரும் எல்லாம் மொத்தம் சுற்றி நின்ட்டாங்க 12 மணிக்கு ஒழுங்கி எல்லாம் கொஞ்சாட்ட வச்சுறாங்க நாளைக்கு ஃபுல்லாக அம்மா வச்சுருவாங்க 4 மணி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை யாரும்